Hello friends, welcome. First of all உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு எதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, ரொம்ப லேசியாகவும் இருப்பாங்க. பட் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் சம்திங் புதுசாக எதனா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவோம், நம்ம லைஃப்காக எதனா ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். ஏன்னா இந்த வீடியோ மூலியமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு உங்களுடைய லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், என்ன அந்த வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டது உண்மை. ஸோ வீட்டில் இருந்தபடியே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிது. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரூ ஃபேக்ட்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. எஸ், இப்போ ப்ரெசன்ட் சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி, நம்ம கண்ட்ரியில் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டியை பற்றி பார்ப்போம். பிஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1960 10th பாஸ் ஆகியிருந்தா போதும், நம்ம வந்து ஒரு வேலை அப்படின்றது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி 1990s ஒரு 30 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி பண்ணியிருந்தா போதும், கண்டிப்பாக உனக்கு வேலை அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ப்ரெசன்ட் 2020 பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி. எஸ், நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், வேல்யூ இல்லை. நான் வந்து பிகாம் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், வேல்யூ இல்லை. நான் வந்து எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கேன், வேல்யூ இல்லை. நீ வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணணும், நீ பிஹெச்டி பண்ணணும், நீ எம்ஃபில் பண்ணணும், நீ எம்டெக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு மாஸ்டர் டிகிரி படித்தாதான் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்குன்னு சொல்கிற மாதிரி அளவுக்கு இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கோம். சரி, ஒரு மாஸ்டர் டிகிரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தால் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃபீ, லட்சக்கணக்கில் கட்ட வேண்டியதாக இருக்குது ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு. கரெக்டா? சரி, ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு காலேஜில் ஒரு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஜாப்ல போயிட்டு ஜாயின் பண்ணினோம் அப்படின்னா அந்த ஜாபும் நம்மளுக்கு கேரண்டி இல்லை மை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த கொரோனாவில், ஓகேங்களா, இப்போ வந்திருக்கு இல்லையா, இப்போ வந்துச்சு இல்லையா கொரோனா, இந்த லாக்டவுனில் நம்மளுக்கு நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி நம்ம நாடு வந்து வேலை இல்லாததுல அன்எம்ப்ளாய்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் இந்த லாக்டவுன் பீரியட்ல என்ன நடந்திருக்கு, நிறைய பேர் வேலையை இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் நம்ம இந்தியாவில் மட்டுமே இருந்த வேலையிலேருந்து இழந்திருக்காங்க, ஆல்ரெடி வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ அப்படி ஒரு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஜாபுக்கு போனாலும் என்னைக்கு நம்மளை வேலையிலேருந்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேரண்டியே கிடையாது. நம்ம ஆஃபீஸ் கிளம்பி போவோம், அன்னைக்கு தான் தெரியும் உங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன். சரி, இந்த மாதிரியான விஷயத்துல வேற என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சு, சரி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு போனா அங்க பெரிய ஒரு விஷயமா வந்து நிக்கிறது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டா? ஒரு டீ கடை போடணும்னாலும் இன்னைக்கு வந்து 50,000 1 லட்ச ரூபா இல்லாம ஒரு டீ கடை போட முடியாது. கரெக்டா? இடம், அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கே நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தேவைப்படுது. அப்ப இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சி, நம்ம பண்ணக்கூடிய இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில அதோடைய ஹைலைட்ஸை பார்ப்போம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஸோ ஒரு ரூபா கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணாம இந்த பிசினஸை நீங்க வீட்டில் இருந்தபடியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலன்னு என்ன அர்த்தம்? 100% லாஸ் கிடையாது, நம்ம எதுவும் போட போறது இல்லை. லாஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரிஸ்கே கிடையாது இல்லையா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் அவசியம் இல்லை, படிச்சிருக்கணுமா அந்த மாதிரி விஷயம் நான் எதுவுமே அவசியம் இல்லை. காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா பண்ணலாம், ஜாப் பண்ணிட்டு இருக்கிறவங்க பண்ணலாம், ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாய்ட்ஸ் பண்ணலாம், ரிட்டையர்ட் பர்சன் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதை பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த டைமுக்கு நீங்கள் பண்ணியே ஆகணும், இதுக்கு நீங்கள் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். நம்மளுடைய டைம் ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்து நம்ம இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்மகிட்ட மொபைல் வித் இன்டர்நெட் இருந்தால் போதும். 4G இன்டர்நெட்டோட நம்மகிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், சூப்பராக இந்த பிஸ்னஸை நம்ம வீட்டில் இருந்தபடியே ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை,
ஸோ இங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது என்ன பிசினஸ், நான் எப்படி பண்ண முடியும், என்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும், எனக்கு தெரியாது இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்து இங்க காசை அன்லிமிட்டடா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்லி கொடுத்து தான் இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல நீங்க ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்படியா இருக்குமோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்படியா இருக்குமோ, இதை செய்யணுமோ அதை செய்யணுமோ, தயவு செஞ்சு ப்ரீ ஜட்ஜ் பண்ணாம இதை பத்தி என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்க பாருங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து வெளியில இருந்தே ஒரு விஷயத்த சொல்லிட முடியாது. இப்போ வந்து ஒரு பானை இருக்கு, இல்ல ஒரு ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்துல தண்ணி இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து தூரத்துல நின்றே சொல்ல முடியாது. அப்படி தண்ணி இருந்தாலும் அது நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா நம்ம தூரத்துல இருந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ அங்க ஒரு கொட்டேஷனே இருக்கு. ஸோ என்ன விஷயம் அது, நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எந்த விதமான ஒரு ரிஸ்க் எடுக்க போறது இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஜூம் ஆப், ஓகேங்களா? ஸோ ஜூம் அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து பிளே ஸ்டோர்லயும் இருக்கு, ஆப்பிள் ஸ்டோர்லயும் இருக்கு. ஸோ இந்த லோகோ இருக்கக்கூடிய ஜூம் கிளவுட் மீட்டிங் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மீட்டிங் எடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மீட்டிங் டைமை இந்த வீடியோவுடைய லிங்க் யார் உங்களுக்கு சென்ட் பண்ணாங்களோ அதை நீங்க அந்த லிங்கை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த ஜூமை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று தான். ஜூமை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய கூகுளில் சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே கூகுளில் நீங்க சைன்இன் பண்ணி வச்சுட்டு மீட்டிங் லிங்க் பார்த்துக்கோங்க. அந்த மீட்டிங் லிங்க் என்ன டைமுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த டைமுக்கு அந்த மீட்டிங் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்க ஜாயின் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன்ல கால் ஓவர் இன்டர்நெட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்க மீட்டிங்ல காமிக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களால் கேட்க முடியும், பார்க்க முடியும். ஸோ மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்க எடுத்து பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த நோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இந்தியாவில் கடந்த 16 வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு மாசமும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்றது என்னவோ சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இப்பவே இந்த லிங்கை ஷேர் பண்ணவங்க யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட அடுத்த மீட்டிங் லிங்க் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டைமுக்கு மீட்டிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபர்தர் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.